இன்றைக்கி ஒரு டேஸ்டியான புளிச்சக்கீரை எப்படி கிடையாதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி மேஜிக் கிச்சன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் 2 கத்தை புளிச்சக்கீரையை பறித்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்திக்கலாம். குக்கர் மூடி போட்டு மூட வேணாம். அந்த சும்மா சாதாரணமாக அப்பப்போ எடுத்துகிட்டு கிளற மாதிரி ஒரு தட்டை போட்டு மூடிக்கலாம். என்கிட்ட சட்டி எதுவும் இல்லாதனால நான் குக்கரில் வேக வச்சுருக்கிறேன். கடையிறதுக்கு இதில் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். புளிச்சக்கீரை இப்போ வெந்துருச்சு, இப்போ இறக்கிக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு வடை சட்டி வச்சுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், 4 பச்சை மிளகா, 4 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 2 சேர்த்து நல்லா ஒரு கிளறி விட்டுக்கலாம். இது கூட 1/2 கப்பு சின்ன வெங்காயத்தை 2ஆக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கிளறிட்டு வெங்காயம் நல்லா வணங்கட்டும். இதுக்கப்புறம் 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வணங்கி வரட்டும். இது கூட ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி தழை போட்டு சேர்த்தா நல்லா ஒரு கிளறிட்டு கரைஞ்சி வச்சுருக்க பூச்சிக்கீரை எடுத்து இதில் சேர்த்திக்க வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, பூச்சிக்கீரை ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஒரு கிண்டி விட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் கொதிக்க வச்சு அதையும் இதில் சேர்த்து நல்லா ஒரு கிளறி விட்டுட்டோம்னா பூச்சிக்கீரை நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.